பட்டன் காளான். இதில் வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பட்டன் காளான் க்ளீன் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கிட்டோம். கூடவே தக்காளி இதையும் நறுக்கியாச்சு. கூட ஒரு பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் தனியா. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். அது மேலே வானல் வச்சாச்சு. வானல் காஞ்சி தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் காஞ்சிச்சு. இப்போ வந்து மரச்செக்கு மணியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடலை எண்ணெய் நல்லா காஞ்சி புகை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, நம்ம சேர்த்த அத்தனை ஐட்டமும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். சுத்தம் செஞ்சு வச்சுருக்க காளானை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பட்டன் காளான். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொதிக்க விடணும். அதுக்கு மேலே மூடிக்கலாம். நம்ம கொதிச்சு குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சுவையான பட்டன் காளான் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.